65 பண்ண போகிறோம். அதுக்கு 4 காடை 65, இந்த 4 காடை எடுத்துருக்கோம், அது 65 பண்ண போகிறோம். இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம். பார்த்துங்க, மசாலா போடுறோம். பார்த்துங்க, இது சோள மாவு, அதுக்கு ஏற்ற மாதிரி. அது தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரும் மசாலா, தேவைக்கேற்ற உப்பு, எலுமிச்சை அரை மூடி, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கோம் மசாலா. அரை ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம். இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கு வந்து கடையில் ஒட்டும், நல்லா ஒட்டும். இதில் நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கலை, எந்த கலர் பவுடரும் சேர்க்கலை, ஒன்லி நம்ம முன்னாடி காமிச்ச மசாலா தான். இதை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு நல்லா மசாலா சாந்துடும். அதுக்கு பிறகு நம்ம சிக்கன் 65 எடுத்து போடுவோம். இப்படியே மூடி போட்டுருவோம். கார மசாலில் பரட்டி வச்சுருந்தோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறி போச்சு. இப்போ பாருங்கள், ஒருத்தர் இறக்கும் எண்ணெயில். காடை நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம எடுத்துருவோம். மசாலா ஒட்டாமல் வருது பாருங்க. எல்லாத்தையும் இந்த மாரி எடுத்து போட்டுருவோம். நம்ம இதேமாரி எடுத்து போட்டு பொரிச்சிடும். பிரியாணி தம்மில் போட்டிருக்கோம். இன்னும் நெல் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கலாம். ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு காடை ஃப்ரை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, காடை சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. அடுத்தது மட்டன் பிரியாணி. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு மட்டன் பிரியாணி, முட்டை வச்சுருக்கோம், வெங்காய பச்சடி. வாங்க சாப்பிடலாம்.